எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிகவும் அதிரடியான மார்க்கெட் நண்பர்களே. அடுத்தது இனி என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. நிஃப்டி ஆகட்டும் காலையில் 26,000 தாண்டி ட்ரேட் ஆகிற மாதிரி காமிச்சான். புல்தட்டிக்கு பயில்வான்லேருந்து இவன் ஒரு ஸ்ட்ராங்கான பயில்வானா மாறிடுவானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேலேயே 26,000 விட்டு 25,800 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸுமே இன்னைக்கு ஒரு கடுமையான வீழ்ச்சின்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்தில் 85,000 பக்கமெல்லாம் இருந்தது. ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ அடுத்தது இன்றைக்கே இப்படி ஆடி இருக்கானே, இனி நாளைக்கு வேற வெள்ளிக்கிழமை ராமசாமியாக இருக்கக்கூடிய நாள். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கும், அடுத்தது என்ன அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் என்பது நம்ம மக்களினுடைய மத்தியில் ஒரு வெற்றிகரமான ஒரு பாதை எடுத்து கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து ரொம்பவுமே அற்புதமான நியூஸ்ன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதாவது நம்ம கூட ஒருத்தர் தான் இருக்கோம், ரொம்ப குறைவான ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன். நீங்கள் தனியாள் இல்லை, நாங்கள் இன்னும் சேர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி. போன வருஷம் 20 கோடி அக்கௌண்ட் என்பது இருந்தது என்எஸ்சி இந்தியாவில் ட்ரேடிங் அக்கௌண்ட். இப்போ இந்த தேதியில் பார்க்கும்போது 24 கோடி அப்படின்றது தாண்டி இருக்குன்னா அப்போ ஸ்டாக் மார்க்கெட் என்பது வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து மார்க்கெட்டுக்குள்ளே பணம் வர்றது தடுத்து நிறுத்தப்படாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. இந்த சமயத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம ஆளுகளில் பிக்சர்லேயே இல்லை, தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம ஆளுங்க தான் இது நியாயமா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகிறது நியாயமா அப்படின்ற மாதிரி இன்னுமே நம்ம யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிராக்காரங்க தான் இந்த 24 கோடியில் 12 கோடிக்கு பக்கமாக யார் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தா இந்த மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசலாம் செகண்ட் பிளேஸில் இருக்குங்க அதிகமான ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்க ஆளுகளில். இந்த குஜராத்து, வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான்லாம் 5வது இடத்துல இருக்குது. இந்த Q2 ரிசல்ட்டில் சம்பவம் செய்த பங்குகளில் இந்த கோல்டு கம்பெனிகளும் உண்டு. அவங்களுடைய Q2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வாலட்டிலிட்டி, ப்ளஸ் சைடோ அல்லது மைனஸ் சைடோ நல்ல வாலட்டிலிட்டி என்பது இருந்தது. இதில் இந்த சென்கோ கோல்டு அப்படின்ற ஒரு பங்கு மிக கடுமையான சரிவு, 60% இறங்கி இருக்குதுங்க நண்பர்களே. இவன் எப்படி சம்பாரிச்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தினானோ, 150 ரூபாயிலிருந்து 750 ரூபா போனவன் அங்கிருந்து கடும் சரிவடைஞ்சு 60% என்பது இறங்கி கிடக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த பங்குல என்ன ஒரு செய்தி தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணல, போன வருஷம் 17 கோடி அப்படின்றது அவங்களுடைய லாபமாக இருந்தது. இந்த வருஷம் எடுத்து பார்க்கும்போது 53 கோடி அப்படின்ற மாதிரி தகவல் வெளியிட்டிருக்கு. இது வந்து நெட் ப்ராஃபிட் சம்மந்தப்பட்டது. சேல்ஸை எடுத்து பார்க்கும்பொழுது போன வருஷம் இதே குவார்ட்டரில் 1459 கோடி, இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்டு காமிச்சிருக்காங்க. பட் குவார்ட்டர் போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா சுமாராக தான் இருக்குது. ஆனால் போன வருஷத்தினுடைய குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு கம்பேர் பண்ணும்பொழுது அதிகமாக. ஸோ பொதுவாகவே கோல்டு பங்குகள் சமீபத்தில் Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் மிக அளவில் அதிகமான ஒரு ஏற்றமும் வந்தவன் இருக்கா, இறக்கமாக கீழே விழுந்தவனும் இருக்கா. இந்த சென்கோ கோல்டு நாளைக்கு செய்தி பேப்பரில் முதல் இடத்துல வந்து செய்திகளில் இடம் பிடிக்குமா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. எல்லாருக்குமே இந்த சூனாப்பான ஆகி விடுற யோகம் கிடைக்குமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு காலத்தில் சுஸ்லான் அப்படின்ற ஒரு பங்கு அவன் 6 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அப்போ வந்து அந்த பங்கு இருக்கக்கூடிய கடன்களை அடைச்சிட்டு நல்லா மேல் நோக்கி வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி ஏறி வந்துச்சு 6 ரூபாய் ரேஞ்சில் இருந்து. ரொம்ப ரொம்ப குட்டியூண்டு தம்மா துண்டு கம்பெனி, அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 213 கோடி தான் இந்த இண்டோவின் எனர்ஜி அப்படின்ற பங்கு. ஆனால் இன்னைக்கு செய்திகளில் வந்திருக்கு. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்கு வந்து ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் த்ரூ விண்ட் மில்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருக்குது. ஸோ இந்த விண்மில் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த இண்டோவிண்ட் எனர்ஜி அப்படின்ற பங்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்பது வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரைட்ஸ் இஷ்யூ தர்றதாக 4 ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேருக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. மார்க்கெட்டில் வேற என்ன நியூஸ்னா, டாடா மோட்டார்ஸ்னுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் நேற்று வந்து லிஸ்ட் ஆயிருந்தது. டாடா மோட்டார்ஸ் எந்த ரூபத்தில் வந்தாலும் ஒரு மனசில் சந்தோஷம் இல்லையே அப்படின்ற மாதிரி தான். கடந்த காலத்தில் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்னாலேயும் ஒரு மகிழ்ச்சி இல்லை. இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அசோக் லைலாண்டு ஏறுறான். இதே செக்டரில் இருக்கக்கூடிய அசோக் லைலாண்டு
ஆனால் இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் நேற்று லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வளர்ச்சி இல்லை. இவங்களுடைய லிஸ்ட் ஆன இந்த க்ரோ ரொம்ப அருமையான சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுற மாதிரி வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தான். பல ட்ரேடர்கள் எதிர்பார்ப்போடு இவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் கீழே விழுந்துராத தம்பி, இந்த 2025 நீ 1250 பார்த்துருக்க, எப்படியோ எக்கு தப்பா அப்படி இப்படின்னு ஒரு 250 ரூபா ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்க, மறுபடியும் மட்டும் கீழே விழுந்துடாம மேலே போறாஜா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இன்ஃபோசிஸை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் தலைவர் முடிவெடுக்கல, கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கார். இன்னொரு பங்கு இந்த ஜொமேட்டோ என்று அழைத்து கொண்டிருந்தப்பட்ட எட்டர்னல் லிமிடெட் அப்படின்ற பங்கு, அவனும் வந்து கடும் சரிவடைஞ்சு கீழே வந்திருக்கு. இனி இந்த பங்கினுடைய அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இன்னைக்கு தேதியில் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அதிகமாக ட்ரேட் வேல்யூ என்பது நடந்த பங்குகளில் இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ ஒன்று ட்ரேடர்கள் வந்து நீ ஏறுவியா அப்படின்னு இன்ஃபோசிஸை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மேலேருந்து நீ கீழே வந்துக்கிட்டு இருக்க, நீயும் கீழே இறங்காமல் இங்கிருந்து தப்பிச்சுக்குவியா அப்படின்னு இந்த எட்டர்னலையும் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியோ இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் அதிகமாக ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்குகளில், அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கக்கூடிய பங்குகளில் இவங்க 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வைரம் போல் ஜொலிப்பாயா, எங்களுக்கு பெருமை சேர்த்துவாயா அப்படின்னு பல பேர் இந்த ஐசிசி பேங்க் கொண்டு பல பங்குகளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஐசிசி பேங்க் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, கடுமையான வாலட்டிலிட்டி. ஒருவேளை பேங்குகள் கீழே இறங்கி நிஃப்டியை கும்பாப்பாட்டு பாட விட்டுருவானோ அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஐசிசி பேங்க் கீழேருந்து மேலே ஏறி 200 days மூவிங் ஆவரேஜையும் தாண்டி இருக்கு, 50 days மூவிங் ஆவரேஜையும் தாண்டி இருக்கு. வாட் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் ஒரு முறை என்ன பண்ணா 1200 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி 200 days மூவிங் ஆவரேஜையும் 50 days மூவிங் ஆவரேஜையும் தாண்டினான். அந்த செய்தி வந்த பிறகு என்னாச்சுன்னா 1200லிருந்து 1440, ஆல்மோஸ்ட் ஒரு 15% பக்கம் ஏறியது. அது மாதிரி இப்போ ஏதாவது எங்களுக்கு சந்தோஷம் நடக்குமா, ஒரு வைரம் போலே ஜொலிக்குமா அப்படின்னு இந்த ஐசிசி பேங்க் ஷேரில் வச்சுருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஐசிசி பேங்க் அதிகமான வெயிட்டேஜ் கொண்ட கம்பெனி. இவன் ஏறுறதுனால நிஃப்டி 50 இண்டெக்ஸை வாட்ச் பண்ணுறவங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்க, டாப் ஒரு 10 வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனி அவங்க சார்ட்டில் போட்டு வச்சு நிஃப்டி ஏறுதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பல பேர் இந்த ஐசிசி பேங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈவன் வைரம் போல் ஜொலிப்பானா அல்லது டியூப் லைட் எப்படி நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணு கும்முன்னு இருட்டாயிடுது, அந்த மாதிரி இருட்டாயிடுமா, அது எல்லாமே இந்த 200 days மூவிங் ஆவரேஜினுடைய கையில் தான் இருக்குது. அவன் மட்டும் கீழே உடுகாமல் அப்படியே பிடிச்சி காப்பாற்றினான்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவன் மட்டும் இல்லை நண்பர்களே, இன்றைக்கி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் பார்க்கும்பொழுது ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஹெச்ஏஎல் போன்ற பங்குகளில் அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு. இப்போ இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கெல்லாம் மனசு வச்சு இவன் பரவாயில்லைங்க, இவனையெல்லாம் தப்பு சொல்லவே கூடாதுங்க. 2025 எத்தனை ரவுண்டு பாருங்க. அதாவது ரொம்ப அவசரப்படாமல் கரெக்டாக பிளான் பண்ணி, எதுக்கு அவசரம், ஒரு 3 மாதம் கூட பொறுமையாக ஷேர் மார்க்கெட்டில் உட்கார முடியாதா? அது மாதிரி பல ட்ரேடர்கள் கேள்வி கேட்பாங்க. இந்த ஹிந்துஸ்தான் எத்தனை ரவுண்டு வந்து 3 மாதங்களுக்குள்ளே எவ்வளோ வரும், 2 ரவுண்டு போயிட்டு இருந்தான். அடுத்த ரவுண்டில் எல்லாரும் கீழே வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவன் கீழே வராமல் டிமிக்கி கொடுத்துட்டு மேலே போயிட்டான். சரி பரவாயில்ல, புது ட்ரெண்டு உருவாக்குறான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு புது ட்ரெண்ட் என்பது உருவாக்கியிருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம், மேலேருந்து கீழே இறங்கி மறுபடியும் ஒரு லோ அப்படின்றது உருவாக்கியிருக்கான். அது ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு போயிட்டான். ஆக மொத்தம் 2 ரவுண்ட் ஆச்சா. இப்போ இனி மறுபடியும் புதிய லோ என்பது இங்கே உருவாக்கியிருக்கான். இனி அடுத்தது எப்படின்னு தெரியல. ஸோ 3 ரவுண்டு அசால்ட்டாக போயிட்டு வந்திருக்கான் இந்த 2025. ஒரு 3 மாதம் பொறுமையாக உட்கார முடியாதா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு அடுத்தடுத்த நாட்களில் இந்த வருஷத்தில் 2 முறை தன்னுடைய உச்சியை எட்டி பார்த்தது. 3வது முறையாக இதே உச்சியை திருப்பி எட்டி பார்க்குமா? அதே மாதிரி அவனுடைய பழைய கையெல்லாம் இங்கேயோ 750 ரூபா பக்கத்தில் இருக்குது. அது எப்போ இவன் எட்டி பார்க்கறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை எட்டி பார்க்குற வரைக்கும் 3 ரவுண்டு அவன் கீழே போயிட்டு வந்துட்டான். இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்குமே கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து ஒரு ரவுண்டு அசால்ட்டாக போயிட்டு வந்துட்டு கடைசியில் பார்க்கும்போது இந்த வருஷத்தில் 16% கெயினில் தான் இருக்குது. இவனுடைய லைஃப் ஹை என்பது ஆல்மோஸ்ட் 5500க்கு மேலே இருக்குது. அதை எப்போ இவன் திருப்பி பிடிக்க போகிறான்னு தெரியல. பட் இன்றைய தேதியில் இந்த 2 பங்குகளும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு.
தம்பி உன்னால மட்டும் எப்படிப்பா முடிஞ்சது, எப்படி இது சாத்தியமானது அப்படின்னு பிரமிப்பா பார்க்குற மாதிரி இந்த டொரண்ட் ஃபார்மா அப்படின்றது தன்னுடைய லைஃப் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் நண்பர்களே. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை தன்னுடைய ஹையை தாண்டும் பொழுது இவன் பிரேக் அவுட் ஆகிட்டான். சாதிப்பானா இல்லை கீழே விழுந்துருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, சாதிச்சிருந்தான். இப்போ மறுபடியும் இன்றைய தேதியில் பார்க்கும்பொழுது அவன் லைஃப் ஹை என்பதை தாண்டி இருக்கான். ஸோ 52 வீக் ஹை என்பது 3882, அதுக்கு பக்கத்தில் தான் இவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் இன்றைய ஹை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த பங்குகளும் என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய ஹையை தொடுமா? 2 முறை மேலே வந்தால் 2 முறை இவனை கீழே தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் பேட்டர்னில் இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக தன்னுடைய லோவில் இருக்கக்கூடிய இந்த டிக்சன் டெக்னாலஜி எப்படி இந்த வருஷத்தில் 2 முறை இதே இடத்துலேருந்து ஜம்ப் அடித்தானோ 3வது முறையாக அந்த சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லை கொடுக்காதா அப்படின்றது தெரில. ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல தான் வந்து இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவன் மட்டும் இல்லை, இன்னைக்கு தேதியில் அதிகமான ட்ரேட் வேல்யூ நடந்தது நிஃப்டி மிட் கேப்பில் வந்து டிக்சன் மட்டும் இல்லை, இண்டஸ்இண்ட் பேங்க் பண்ணுற பங்குகளில் இன்றைக்கி அதிகமான ட்ரேட் வேல்யூ நடந்து அதே சமயத்தில் இவன் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்துலேயும் ட்ரேட் ஆகிருக்கான். இன்னையா கும்பா குட்டி சந்தோஷத்தை கொண்டு வந்துடுவோம் போல அப்படின்ற மாதிரி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் தற்போதைய நிலைமையில் தான் இழந்ததை, அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி இழந்ததை இன்னைக்கு மீட்டெடுத்திருக்கு. இன்னும் வருஷ கணக்கில் நீ இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கணுமே தம்பி, கொஞ்சம் மேலே வா ப்ளீஸ் அப்படின்னு எல்லாம் காத்து கிடக்குறாங்க. அதில் பாருங்க நண்பர்களே, ஒரு ஷேர் கீழிருந்து மேலே வருதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி, மேலே இது திரும்புகிற மாதிரி தெரியுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதனுடைய ப்ரைஸில் மொமெண்டம் இருக்கா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. அது மொமெண்டம் இருந்தால் மகிழ்ச்சி, இல்லைன்னா சந்தோஷமே வராது, அவன் கீழே விழுந்துருவான். 2000-3000 ஷேர் இருக்குது, அதில் எல்லாருமே இப்படி டக்குன்னு ஒரே நாளில் அல்லது ஒரு மாதத்தில் மேல் நோக்கி ஏறி வர்றானுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக லாக்கு ரிலீஸ் ஆகுறானுங்க. ஸோ கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஆனால் அவன் எப்போ மேலே வருவான் அப்படின்றதான் தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது பல முறை ஏறக்கு முயற்சி செஞ்சுருக்கான். ஒவ்வொரு முறையும் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஓகே 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டா இவன் எகிரிடுவானா அப்படின்னு 6 முறை கண்டுபிடிச்சிருப்பாங்க. 6 முறை கும்பா குட்டி ஃபெயிலியர் தான். இதில் 7வது முறையாக வேற 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கு. இனி இந்த முறை என்ன பண்ண போறான்னு தெரியல. ஸோ கண்டுபிடிக்கிறது ஈஸி, மேலே திரும்பிடுவானோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆனால் கண்டுபிடிச்ச பிறகு அந்த பங்குல மொமெண்டம் இருக்கா, தொடர்ந்து இருக்கா, நம்மளை காப்பாற்றி விடுவானா, நம்ம கண்டுபிடிச்சதை சக்ஸஸ் பண்ணுவானா அப்படின்றது ஆண்டவன் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை. இது போக வந்து இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பற்றி இப்போ பேசும்பொழுது இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் பிஜிஎல் பாருங்கள், மார்க்கெட் மேலே வர வர நிறைய பேர் இந்த காந்தம் மாதிரி இழுக்கிறான். இத்தனை நாளாக இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்றது கீழே தான் கிடந்தான், இவனுடைய ரிவர்சல் மாதிரி காமிச்சிருந்தான். பல ட்ரேடர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க, ஓ இது ரிவர்சல் ஆயிருமோ அப்படின்னு. ஆனால் அந்த ரிவர்சலில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, கொஞ்சோண்டு ஏறினா அப்புறம் டொபக்குன்னு கீழே விழுந்துட்டான். இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பல ட்ரேடர்கள் வந்து எங்காவது ரிவர்சல் கீது விழுந்துருச்சோ அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அந்த கண்டுபிடிப்பில் ஸ்ட்ரென்த் இருக்கா, அது நல்லது நடக்குதா இல்லையா அப்படின்றது சில நாட்கள் பழிச்சு தான் தெரிய வரும். இன்னைக்கு மார்க்கெட் மொமெண்டம் நல்லா இருந்தங்காட்டி இன்னைக்கு பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற பங்கு தன்னுடைய வீழ்ச்சி, ஆனால் இந்த வீழ்ச்சி வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை அவனுடைய பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்து சரியில்லைன்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. அது ஒரு தடவை ஆகஸ்ட் மாதம் இறக்கி விட்டது 4 மாதம் ஆகி இன்னும் போராடி அதே லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாதம் மாதம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஷேர் மேலே ஏறி உதவி செய்யுதா அப்படின்றதுக்காக தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றோம். ஏதாவது ஒரு சைடு இன்கம் எது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் வர்றோம். எவனாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பங்கு மாதம் மாதம் மேலே ஏறி நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் ஒரு மீன் மண்டை பேட்டர்ன் அப்படின்றத போட்டிருந்தான். இதுக்கப்புறம் நீ என்ன ஆவான்னு தெரியல, வால்டியாக இருப்பானோ அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இதே மாதிரி இவனு வந்து பல முறை பல ட்ரேடர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகுது காப்பாற்றுவானான்னு. அத்தனை கண்டுபிடிப்புகளும் கும்பா ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபார்மா ரிலேட்டடாக பெண்டிங் நியூஸ் ஒன்று இருந்தது. பெண்டிங் நியூஸ், ட்ரம்ப் அவர்கள் ஒரு நியூஸ் வெளியிடாமல் பெண்டிங் வச்சுருந்தாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி வந்திருக்கான். இந்த டொரண்ட் ஃபார்மாலாம் ஆல்ரெடி உச்சத்தில் இருக்கான். ஆனால் இந்த ஆரோ ஃபார்மா இப்போ தான் 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டியிருக்கான். இதை பல பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த பங்கினுடைய விலைக்குள்ள மொமெண்டம் இருந்து அவங்களுடைய கண்டுபிடிப்புக்கு ஏதாவது ஒரு அர்த்தத்தை தருகிறதா, இல்லது நீங்கள் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் 4வது 5வது முறையாக கீழே வந்துருமா அப்படின்றது தெரியல.
எனிவே நியூஸுகள்லாம் முடிந்து விட்டது ஃபார்மா ஸ்டாக்குகளில். இப்போ அவன் ஒரு நியூட்ரல் என்விரான்மெண்ட்டில் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இன்றைய தேதியில் இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கு மட்டும் இல்லாமல் எத்தனையோ பங்குகளில் எத்தனையோ பேர் பணத்தை போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு? எவனாவது ஒருத்தர் மேலே வந்து மாதமான ஒரு அமௌண்ட்டு லாபத்தை பண்ணி கொடுங்கடா அப்படின்னு தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பங்கு உதவி செஞ்சால் பரவாயில்ல அப்படின்றதான் இன்றைய ஒரு ஆதங்கம். நண்பர்களே, மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லேயும் இன்றைக்கி வந்து அதிகமாக ட்ரேட் வேல்யூ நடந்த பங்குகளில் இந்த நசாரா சமீபத்தில் கீழே விழுந்தான் ஒரு கவர்மெண்ட்டுடைய நியூஸ் வந்ததை தொடர்ந்து மறுபடியும் இன்றைக்கி ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் மேல் நோக்கி ஏறி இருக்கும்பொழுது இன்றைக்கி அதிகமான ட்ரேட் வேல்யூ நடந்திருக்கு. தைரோ கேர்லையும் நடந்திருக்கு. ஆஹா, இந்த மாதிரி மட்டும் கோயம்புத்தூரில் நடந்ததுன்னா டக்குன்னு போய் நான் ஒரு வில்லா ஒன்று வாங்கி கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆயிடுவேன். கோயம்புத்தூரில் இட விலையெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் கோயம்புத்தூருக்கு போகாமல் திருப்பூர்லேயே வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் என்ன ஒரு நியூஸ் படிக்கிறேன்னா, பூனாவில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் குறைந்திருக்கு. விலை குறையில, ரெஜிஸ்ட்ரேஷன் குறைஞ்சிருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஏதாவது கொஞ்சம் விலை கம்மியாக இது கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நப்பாசை தான். ஸோ இது எதனால் அப்படின்றது நம்மளுக்கு தெரில. பூனாவினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது அக்டோபர் மாதத்தில் குறைஞ்சிருக்கு. ஆனால் யாரும் விலை கம்மியாகலாம் விற்க மாட்டாங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வேணால் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குற பங்கு 25,000 50,000 ரூபாய்க்கு நஷ்டப்பட்டு நிறைய பேர் விற்றுட்டு போனவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ரியல் எஸ்டேட்லாம் வந்து அது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மியாக நடக்குது இல்லாத அதிகமாக நடக்குது, என்ன பண்ணாலும் விலையை குறைக்க மாட்டாங்க. நம்ம போய் வாங்குறப்ப அது ஊரில் இல்லாத விலையை சொல்லி அடப்புவாங்க அப்படின்ட்டு எதிர்த்து வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் ரியல் எஸ்டேட் விலை குறையணும் அப்படின்னு ஆசைப்படுறது ஒரு நியாயமற்ற ஆசையாக தான் இருக்குது. எது எப்படியோ இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, ஏகப்பட்ட பங்குகள் மறுபடியும் கீழிருந்து மேலே 30%, 40%, 50% ஏறி வந்துட்டான். இனி நான் போய் நியூஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவனாவது கீழே விழுந்த பங்குகள் எவனா இருக்கான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எடுத்துக்கிறேன். கிடைக்கிறதே மறுபடியும் கஷ்டமாக இருக்குது. இது கடைசியாக எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. அப்புறம் மறுபடியும் எல்லாம் கீழே விழுந்தாங்க. ஏகப்பட்ட பேர் 20%, 30% பங்குகள் சமீபத்தில் கீழே விழுந்துச்சு. இப்போ மறுபடியும் போய் கீழே விழுக்கக்கூடிய பங்குகளினுடைய லிஸ்ட்டை போய் எடுத்து இன்னைக்கு 3 மாதம் கழித்து மேலே போவானா கீழே போவானா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நியூஸை நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நிறைய பேர்த்த காணோம். ஏகப்பட்ட பேர் மேலே வந்து ஹாய் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியோ இப்போதைக்கு நிறைய செக்டர்களில் கீழே இருக்கக்கூடிய முக்கியமான செக்டர்களில் இந்த ஐடி துறையை சேர்ந்த பங்குகள், அது எல்லா பங்குகள்லாம் கீழே இல்லை, ஏகப்பட்ட பேர் மறுபடியும் மேலே போய் உட்காந்துக்கிட்டு ஹாய் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற பல பங்குகள் தான் கீழே இருக்குது. பவர் செக்டர்னா நான் இந்த எனர்ஜி ரிலேட்டடாக இந்த சோலார் ரிலேட்டட் விண்டு மில்லு அதை பற்றி நான் சொல்லலை. பவர்லேயே வந்து ஃபைனான்சிங் சம்மந்தப்பட்ட சில பங்குகள் இருக்குல்ல, ஆர்இசி, பிஎஃப்சி, அது போன்ற சில பங்குகளை பற்றி நான் பேசுகிறேன். அந்த பங்குகள்லாம் சிலது கீழே விழுந்த மேனிக்கே இருக்குது. ரயில்வே துறையிலுமே பல பங்குகள் கீழே விழுந்த மேனிக்கே இருக்குது. மற்றவனுங்கள்லாம் பார்த்தோம்னா மேலே எகிரி வந்துட்டாங்க. போய் கீழே விழுந்த ஷேருகள்லாம் தேடி எடுக்கலான்னு போய் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இண்டிகோ பெயிண்ட், அந்த பெயிண்ட் செக்டரில் கூட சமீபத்தில் ஒரு கம்பெனியில் முக்கியமான ரிசைன் பண்ணிட்டார். உடனே இவங்கெல்லாம் கைதட்டி ஆரவாரமாக இருக்காங்க. இங்கே பாருங்க, என்ன நினச்சான்னு தெரில. இந்த இண்டிகோ பெயிண்ட்டுமே ஏதாவது கீழ் ரேட்டில் இருக்கா அப்படின்னு போய் தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் இதுக்கு முன்னாடி 850-900 ரூபா இருந்தவன் இன்னைக்கு 1290 இருக்கான். 30% பக்கம் எகிரி போட்டான். அதாங்க நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே திடீர்னு 4-5 நாள் எல்லாத்தையும் மாற்றிடுவான். எல்லாமே மேலே இருந்துக்கிட்டு இருக்கும். 10 நாளில் நம்மளுடைய லாபத்தை பூரா எடுத்துகிட்டு நஷ்டத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவான். அதே மாதிரி எல்லாமே கீழே இருக்கும். 1 வருஷமாக நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், என்னடா எவனும் ஏற மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தோம்னா ஒரு 10 நாளில் எல்லாம் மேலே வந்துக்கிட்டு ஹாய் அப்படின்ட்டு கொண்டுருப்பானுங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்பவே முடியாது. 10 நாளில் எல்லாத்தையும் மாற்றி விட்டு போயிடுவானுங்க. அப்புறம் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரெஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அது 4800 கோடி மதிப்பிலான மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்கு. ஒரு வருஷத்துக்கு 427 கோடி ஒரு குவார்ட்டருக்கு வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அதில் ஏதோ ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆர்டர்னுடைய மதிப்பு என்பது 30 கோடி அப்படின்னா கிட்டத்தட்ட 10%. 427 10% ஒரு கன்சிடரபுளான ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்க ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்பது ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் இருக்குது. பாவம் பல பேர் நொந்து போய் வந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்கலாம். அவங்களுக்கு இப்படி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இன்னொரு நியூஸ் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, இந்த தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் எதுக்கு திடீர்னு ஒரு வால்யூம் நடந்திருக்கு. அவன் இப்போ தான் கீழே விழுந்து லேசாக ஏற ஆரம்பிச்சிருந்தான்.
அப்படி இருந்த பொழுது எதுக்காக வால்யூம் என்பது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மிக முக்கியமான விஷயம் எதுன்னா, இந்த நம்மளுடைய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 24 கோடிக்கு மேலே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான். நன்றி, வணக்கம்.